இப்போ எவ்வளவு கொடுக்குறது, அரிசியை கொடுக்கணும்னு வந்துட்டோம். எவ்வளவு கொடுக்குறதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த கோதுமை இருந்துச்சு இல்லையா, அந்த கோதுமையை பொறுத்த வரைக்கும் 2 நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் எடுத்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எடுக்கல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்திருக்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்திருக்கிறாங்க. என்ன எடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த தோல் நீக்கப்படாத கோதுமை இருக்குல்ல, அதைத்தான் அப்படியே சாப்பிடுவாங்க ரசூலுல்லாஹ் காலத்தில், தவிடோட சேர்த்து சாப்பிடுவாங்க. பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால், தீட்டப்பட்ட சம்புராங்கிற உயர்தர வெளிப்பகுதியிலேருந்து கோதுமையெல்லாம் வந்து இறக்குறாங்க. அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதுவும் அதுவும் ஒன்றும் கிடையாது, இதுல வந்து ரசூல்லா வந்து ஒரு அளவு கொடுக்க சொன்னாங்கன்னு கேட்டா அதுல பாதி இது கொடுத்தா போதும், அவ்வளவுதான் தேரும். அதாவது 1 கிலோ அந்த தீட்டப்படாத கோதுமையை தீட்டினீங்க என்று சொன்னா 1/2 கிலோ கோதுமை தான் கிடைக்கும். அப்ப ரசூல்லா காலத்துல வந்து தீட்டப்படாத கோதுமைக்கு ஒரு அளவு நிர்ணயிச்சாங்கன்னு சொன்னா அதையே நம்ம அளவா எடுத்துக்கிற கூடாது, தீட்டியதுக்கு பாதி தான் வைக்கணும், ஏன்னா தீட்டினா பாதி தான் கிடைக்கும். அந்த ஒரு கணக்கு பண்ணி என்ன செய்வாங்க, நம்ம முஆவியா உமர் ரலியல்லாஹு செய்வாங்க. உமர் ரலியல்லாஹு வந்து ரசூல்லா சொல்லல, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, தோல் நீக்கிய கோதுமை இருந்தால் நீங்க மற்ற கோதுமைகளை கொடுக்கறத பாதி கொடுங்க, ஏன்னா 2 ஒன்று தான். அது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் கோதுமையில இருந்து கொடுத்துருக்காங்க. கோதுமையில கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா ஒரு சாங்கிற ஒரு கணக்குல கொடுக்குறாங்க. சா என்று சொன்னா என்னன்னு கேட்டா, இப்ப கைனால இப்படி அல்றோம்ல, 2 கை நிறைய கை, நடுத்தரமான கை, 2 கைனா குழந்தை கையெல்லாம் அள்ளி பார்த்துடக்கூடாது, 100 கிராம் தான் இருக்கு, 10 கை எடுக்கிறோம், ஒரு 8 பேருடைய கை எந்த அளவா இருக்கு அதை நடுத்தரம்ங்கிறது. ஒருத்தருடைய கை பெருசா இருக்கும், சின்ன கணக்கில் எழுதக்கூடாது. அப்ப நடுத்தரமான கைகள்ல இப்படி அள்ளுனீங்க என்று சொன்னா, நிறைய அள்ளினால் எவ்வளவு வருமோ அதுக்கு பேரு அரபியில ஒரு முத்தும்பாங்க. இந்த முத்து மாதிரி 4 தடவை அள்ளி போட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஒரு சா என்று சொல்லுவாங்க. சா ஒவ்வொரு ஆளும் இந்த அளவு கொடுக்கணுங்கிறாங்க, ஒரு சாகு கொடுக்கணுங்கிறாங்க. இது 4 கை கொள்ளக்கூடிய அளவு வரும் பொழுது இப்ப என்ன செய்யறாங்க, நவீன காலத்துல வந்து சவுதியில ஒரு பெரிய உலமா சபையெல்லாம் கூடி என்ன செய்யறாங்கன்னா, இப்படி மக்களுக்கு சொன்னா குழப்பம் வரும், ஒருத்தர் 2 கிலோமா ஒருத்தர் 1.5 கிலோமா, இது ஒரு குழப்பத்துல வந்துடும் சொல்லிட்டு நிறைய ஆட்களை கூப்பிட விட்டு எல்லாரும் கைனா அள்ளி போட சொல்லி ஒரு ஆய்வு மாதிரி என்ன செய்யறாங்க, சவுதி செஞ்சாலும் நல்லது எடுத்துக்கிற வேண்டியதானே, அதனால இது நல்ல ஒரு ஆய்வு செஞ்சாங்க. இந்த 4 கை அளவுங்கிறத எப்படி எடுத்துக்கொள்வது, ஏராளமான ஆட்களை வச்சு என்ன செய்யறாங்கன்னா ஒரு அளந்து என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க, போடுங்கிறாங்க. அப்போ நிறைய ஆட்களுடைய அளவுல எது வருதோ அதான் ஒரு முத்து அப்படின்னு கணக்கு எடுத்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு கிராம வந்து அவங்க சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, 650 கிராம் வருது ஒரு இதுக்கு, ஒரு 2 நடுத்தரமான கையில ஒரு அல்றாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு 650 கிராம் அதுக்கு வருதுன்னு சொல்லி அவங்க ஆய்வு பண்ணி நிறைய பேர் சோதனை பண்ணி, நம்ம பேசிட்டு போற மாதிரி இல்லாம உங்க எல்லாருக்கும் அளந்து பார்த்தோன்னு சொன்னா சோதனை பண்ணி எடுத்துடலாம்ல. அப்ப நடுத்தரமான அளவுங்கிறது ஒரு அளவா சொல்லணும், நடுத்தரமான இதுங்கிற எல்லா மக்களும் என்ன செய்ய மாட்டாங்க, ஆய்வு செஞ்சு புரிஞ்சுக்கிற மாட்டாங்க என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நடந்தது. அப்ப 2600 கிராம் வருது, நடுத்தரமான கையில வந்து 4 தடவை அள்ளி போட்டா எவ்வளவு வருது, 2600, 2.5 கிலோன்னு சொல்றோம்ல, அவங்க நிர்ணயிச்சு சொன்னது 2600. அவங்க வந்து சோதனை மூலமா செஞ்சு நம்ம காட்டுறாங்க, அப்படிதான் செய்யவும் முடியும். அப்ப அந்த மாதிரி அவங்க அறிவித்திருக்கிற கணக்கு கரெக்டா இருக்குது. அப்ப இது மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டா, நம்ம 4 கை போட்டு கொடுத்துடணும், 2.5 கிலோ கொடுக்கணுங்கிறோம்.